இங்க பொண்ணு இருந்துட்டு தான் தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சிவானி பாப்பா வீட்டுக்கு வராம நான் அந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்தோனே இந்த பக்கம் சக்தி, சண்முகம், சந்திரசேகர் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் எங்க பவானியும், ஜெயாவும் சேர்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும். யார் கடத்திட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் எங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாலும், இன்னொரு பக்கம் சுந்தரமே தனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்க கரெக்ட்டா பொன்னியுமே, கண்டிப்பா அந்த கலர் வந்து கிரே கலர் கார் தான். நம்ம அத பத்தி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே கால் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்க. இந்த மாரி சிவானி பாப்பா காணாம போயிட்டாங்க. அப்ப நான் ஒரு கார் ஒண்ணு பார்த்தேன். கிரே கலர் கார் தான். அந்த கார நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்டயே ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் இந்த பக்கம் சிவானி பாப்பாவ தேடிக்கிட்டு இருக்கப்போ, எங்க பொண்ணுமே ஒரு பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க சுந்தருமே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக அவருமே தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப சுந்தரி எதிர்பார்க்காத மாரி, இங்க சுந்தருக்கு தாஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஃபர்ஸ்ட் தாஸோட நம்பர பார்த்த உடனே, இங்க சுந்தரி ரொம்ப வந்து அலட்சியமோட, இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணி விட்டுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க தாஸ் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. இங்க சுந்தரமே எடுக்கிற மாரியே தெரியல. உடனே தாஸுமே இங்க கரெக்ட்டா சிவானி பாப்பாவ கட்டி போட்டு வச்சிருக்க மாரி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இங்க சுந்தரோட மொபைலுக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புறாரு. அப்ப கரெக்ட்டா சுந்தரமே அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சிவானி பாப்பா என்ன இது தாஸ் நம்பர்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, யாரு? எதுக்காக தாஸ் இப்படி பண்ணியிருக்க? என் பொண்ணு எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே தாஸுமே இருந்துகிட்டு, என்ன மச்சான் இந்த மாரி நான் இத்தன டைம் ஃபோன் பண்ணேன்ல, நீ கட் பண்ணி விட்டல்ல. இப்ப பாரு நீ ஃபோன் பண்ணா என்னால பேச முடியாது. இப்ப நான் பிஸியா இருக்கேன். அதனால ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலையுமே கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால சுந்தரமே திருப்பி திருப்பி கூப்பிட்டு பார்த்துட்டு, பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த தாஸ் என்ன ரொம்பவே பழி வாங்கிட்டு இருக்கான். அப்ப என் பொண்ண கடத்துனது அவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சிவானி பாப்பாவுமே, தாஸ் கடத்துனதுல இருந்து கண்ணு முழிக்காம இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ஸ்வேதாவுமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டு, இங்க பாரு தாசு, நம்ம கடத்துனதுல இருந்து இந்த பொண்ணு இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கு. ரொம்ப வந்து மயக்கத்துல இருக்கு போல இருக்கு. நம்ம பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சிவானி பாப்பா மேல பரிதாபப்பட்டு ஸ்வேதாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தாஸுமே பணம் வந்து தான் முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்றதுனால, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு சும்மா தண்ணி மட்டும் குடு. இல்ல தண்ணி தெளிச்சு விடு. அவள்லாம் தானா எந்திச்சுக்குவா. அவளெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா நம்ம மாட்டிக்குவோம். ஆல்ரெடி அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்பாங்க. அது வேற பெரிய குடும்பம் வேற. நம்ம கிட்ட வேணா போய் சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போல பணத்த குடுத்து முடிச்சுக்கலான்ட்டு. ஆனா அவங்க ஸ்டேஷன் கண்டிப்பா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க தாஸுமே எச்சரிக்கையா பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க சிவானி பாப்பாவ பார்க்க இங்க ஸ்வேதாக்குமே ரொம்பவே வந்து ஃபீலிங்கா இருக்கு. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுக்குள்ளே ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தரமே திருப்பி திருப்பி கூப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க தாசுமே ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டு, என்ன மச்சான் முதல்ல நான் இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன். அப்ப நீ கண்டுக்கவே இல்ல. அதனாலதான் சரி உனக்கும் ஒரு ட்விஸ்ட் போடலான்னு தான் போட்டேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க சுந்தரமே ரொம்ப கோபத்தோட, என்னோட பொண்ணு முதல்ல எங்கடா வச்சிருக்க? என் பொண்ணு என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல தாசுமே, என்ன மச்சான் மறுபடியும் நீ என்ன மிரட்டுற பத்தியா? இப்ப நான் தான் உன்னை மிரட்டுற ஸ்டேஜ்ல இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சுந்தரமே அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இது உண்மையிலுமே சீரியஸான விஷயம். நம்ம அமைதியா தான் இவன்ட்ட டீல் பண்ணி ஆகணும். நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அவங்களுமே கொஞ்சம் காமா இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க தாசுமே இருந்துட்டு, என்ன மச்சான் சவுண்ட் சட்டுன்னு நின்னு போச்சு. ஓ! நீ புரிஞ்சுகிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட சுந்தரமே, முதல்ல இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பொண்ணு எனக்கு வந்தாகணும். நீ என்ன பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ கேட்கிற 5,00,000 நான் தரேன். முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கா? அவள கொண்டு வந்து விட்டுட்டு அந்த 5,00,000 வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்டவொன்னே தாசுமே, என்ன மச்சான் ரூ. 5,00,000 நான் இந்த மாதிரி கார் வச்சு, ஆள வச்சு இந்த பொண்ணு கடத்துறதுக்கு நான் எதுக்கு 5,00,000? 5,00,000லாம் பத்தாது மச்சான். இப்போ வந்து பல்கா வேணும். சொல்லப்போனா இத விட 4 மடங்கு சேர்த்து 25,00,000 எனக்கு குடுத்துரு. ஒண்ணும் இல்ல. உன் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டவொன்னே இங்க சுந்தரமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னடா பொண்ண கடத்தி வச்சுட்டு பேரம் பேசிட்டு இருக்க? போலீஸ் கிட்ட போயிருக்கோம். அவ்வளவுதான். உன்ன போலீஸ வச்சு உரி உரின்னு உரிச்சிருவேன். நீ வாழ்நாள் ஃபுல்லா வெளியில வராத முடியாது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட தாசுமே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல மச்சான். நான் போனா போய் உள்ள இருந்துக்கிறேன். ஆல்ரெடி வெளியிலே சும்மா தானே இருக்கேன். உள்ளேயும் போய் ஜாலியா இருந்துக்கிறேன். நான் கேட்கிற மாதிரி 25,00,000 பணத்த குடுக்கணும். இல்ல என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லி நீ வீம்பு பிடிச்ச அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஈவினிங் வந்து நான் வெளியூர் போலான்னு இருக்கேன். போறப்போ உன் பொண்ணையும் சேர்த்து கூட்டு போறேன். அதுக்கப்புறம் என்ன? நீ கடைசி வரைக்கும் உன் பொண்ணை பார்க்க முடியாம போகுது. வேற எதுவும் நடக்காது. உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா உன் பொண்ணை மறந்துரு. இல்ல உனக்கு பொண்ணு முக்கியம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு கொடுக்கறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுந்தரமே மிரட்டுறாரு. இதை கேட்ட சுந்தரமே என்ன பண்றேன்னு தெரியாம விழிப்புதீங்க போயிருக்காரு. சரி நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க தாசமே இருந்துகிட்டு, மச்சான் இதை கூட நான் தான் சொல்லணும். நானே டைமுக்கு உனக்கு கால் பண்றேன். நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வை. நான் சொல்ற இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போய்கிட்டே இரு. எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாசுமே அந்த டீலை முடிக்கிறாரு. அதே நேரத்துல எங்க சுந்தருக்குமே பயங்கரமான கடுப்பு. என் பொண்ணையே கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்டயே நீ பணம் கேட்கறியா? உன்னை விட மாட்டேன்டா. கண்டிப்பா பாரு. நீ என் கையால நீ நிறைய அடி வாங்க போற.
உன் வாழ்க்கையில இதுக்கு மேல நீ யார்கிட்டயுமே இந்த மாதிரி நீ பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தாஸ் மேல கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சிவானி பாப்பா மேல இங்க ஸ்வேதாக்கு தான் பயங்கரமா வந்து சேட் ஆயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு இருக்கு, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட மனசுல ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்குது. அதே நேரத்துல தாஸும் ஸ்வேதாவும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் அந்த அடியாட்களோட இங்க சிவானி பாப்பாவை மறுபடியும் வேற இடம் மாத்திரலாம், இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல வச்சிருந்தா நமக்கு தான் பிரச்சனை, என் ஃப்ரெண்டு ஒரு குடோன் சொன்னா அந்த குடோனுக்கு கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொண்ணுமே எப்பவும் போல கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது அதே கார் சேமா கிராஷ் ஆகுது. இதை பார்த்தோன்னு பொண்ணுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு அவங்களையுமே அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆட்டோக்காரருமே என்னாச்சுமா ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அண்ணா அந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோலையுமே ஏறி டைரக்டா அந்த வண்டியுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த வண்டியுமே ஒரு குடோனுக்குள்ள போகுது. இதை பார்த்தோன்னே இங்க பொண்ணுமே முடிவு பண்ணிடுறாங்க, அப்ப சிவானி பாப்பா அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பக்கம் பொண்ணுமே அண்ணா போதும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் சரிங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி தான் இருக்கிற இடத்தையுமே சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வாங்க, சிவானி பாப்பா இங்கதான் இருக்காங்க, சொல்ல போனா இப்பதான் நான் அந்த கடத்திட்டு போன அந்த காரை ஃபாலோ பண்ணேன், அவங்க வேற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சந்திரசேகர் ஜெய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு அவங்களுமே நம்ம இப்போதைக்கு போலீஸுக்கு போறதை விட அந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துருவோம், அவனுங்களுக்கு பணம் தானே முக்கியம், எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம பாப்பா வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரசேகரமே அந்த பணத்தை எடுத்து இங்க சுந்தர் கையில கொடுக்குறாங்க. அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு சரி மாமா நான் போய் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்ப ட்ரை பண்ணும்போது சண்முகம் சக்தியும் 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் சுந்தர நிறுத்துறாங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க குழந்தைய கொடுக்காம போயிட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம போலீஸ் மூலமாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் சுந்தரமே பயந்துகிட்டு இங்க பாருங்க எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பணத்தை கொடுத்தா பாப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே பேசி பாக்குறாங்க. அதே நேரத்துல இங்க பவானியுமே குறுக்க வந்து முதல்ல 2 பேர் நகருங்க, என் குழந்தை விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரையுமே அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பொண்ணியுமே அந்த குடோனோட பேக் சைட் வழியை கண்டுபிடிச்சு கரெக்டா பேக் சைட் வழியா அந்த குடோனுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு யார் யார் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இந்த பக்கம் தாஸோட மனைவி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இங்க பொண்ணுக்குமே புரிஞ்சிருது இதுக்கெல்லாம் காரணம் சுந்தர் தான், சொல்லப்போனா சுந்தர் பண்ண தப்புக்காக தான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே பொண்ணியுமே தன் கையில இருக்கிற மொபைல்ல அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க. அதே நேரம் சிவானி பாப்பாவும் மயங்க கிடக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் தாசுமே தன்னோட அடியாட்கள்கிட்ட பேசுறதுக்காக வெளியில போறாரு. அப்ப கரெக்டா ஸ்வேதாவுமே ரொம்பவே சேடா அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இங்க பொண்ணுமே அசாம அங்க உள்ள போயிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்து டக்குன்னு இங்க ஸ்வேதாவோட தலையில அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம உடனே சிவானி பாப்பாவை தூக்கிட்டு அந்த பின்னாடி வழியா ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இந்த பக்கம் சிவானி பாப்பா ரொம்ப நேரம் மயக்கத்துல இருக்காங்க, சொல்லப்போனா அவங்க கான்சியஸ்ல இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அதே நேரம் கரெக்டா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்துடுறாங்க. உடனே இந்த பக்கம் சிவானி பாப்பாவை கூட்டிட்டு பொன்னி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு இங்க சிவானி பாப்பாக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத தாசுமே உள்ள வந்து பார்க்கும்போது தான் ஸ்வேதாவுமே மயங்க போயிருக்காங்க. உடனே இவங்க பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன பொண்ணையுமே காணும். இவருமே அது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு யாரோ மறுபடியும் அந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதா முகத்திலையுமே தண்ணி அடிச்சு எழுப்பிட்டு என்னாச்சு ஸ்வேதா அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு தெரியல, யாரோ என்ன அடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாசுக்கு ஒரு பயங்கர கொண்டு போடுறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தரமே பணத்தை எடுத்துட்டு கரெக்டா அந்த குடோனோட வாசலுக்குமே வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு இந்த பக்கம் தாஸ்க்கும் கால் பண்றாங்க. அப்ப தாசுமே இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவனை ஏமாத்தி இந்த பணத்தை பிடிங்க ஆகணும், அந்த பொண்ணு விஷயத்துல நமக்கு சம்மந்தம் எல்லாம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சுந்தர்கிட்டயுமே வந்து வெளியில வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சுந்தரமே இருந்த கடுப்புல முதல்ல என் பொண்ணை கூப்பிடு, என் பொண்ணை கூப்பிட்டு பார்த்தா தான் நான் உனக்கு இந்த பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பவுமே தாஸ் இருந்துகிட்டு இங்க பாரு உன் பொண்ணு உள்ளதான் இருக்கு, என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ உள்ள போய் உன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே அந்த பணத்தை கேட்கிறாரு. அப்போ சுந்தரமே அந்த பணத்தை தரமாட்டான்னு சொல்லி வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிவானி பாப்பாவை சேர்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு டக்குன்னு தலையில அடிபட்டதுனால மயங்கிருக்காங்க, வேற எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதையுமே தெளிவா சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா எங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே எங்க சக்திக்கு கால் பண்ணி சிவானி பாப்பா கிடைச்சிட்டாங்க, அது உங்களை பொண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே சக்தியும் சண்முகத்திட்ட அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாத்தையும் பொண்ணி சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சுந்தருக்குமே இங்க பவானி கால் பண்ணி இங்க பாருங்க சிவானி பாப்பாவை பொண்ணி கண்டுபிடிச்சிட்டாலாம், அவள் ஏதோ மயக்கத்துல இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கா, அங்க வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியுமே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அப்ப சுந்தரமே இந்த விஷயம் அவருக்கும் தெரிய வந்ததுனால எதை பத்தியுமே யோசிக்காம அந்த பணத்தை இறுக்கி பிடிச்சிட்டு என் தாஸ் என்னோட பொண்ணை கடத்தி நீ இந்த அளவுக்கு பணம் பறிக்க முயற்சி பண்ணிட்டல, இதுக்கு மேல அவனை சும்மா விட மாட்டான்டா, சொல்லப்போனா என் பொண்ணு இப்ப ரொம்ப சேஃபா இருக்கா, அவ எங்க இருக்கணுமோ அங்க போயிட்டு இருக்கா, ஆனா இதுக்கு மேல இந்த இடத்த விட்டு நீ எஸ் ஆக
முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து ஒரு விசில் அடிக்கிறாரு. அவர் விசில் அடிச்ச அடுத்த செகண்ட் அந்த குடோனுக்கு உள்ள கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வராங்க. இத பார்த்தோம்னா தாஸுமே மிரண்டு போயிடுறாங்க. சொல்லப்போனா தாஸுக்கு பின்னாடி வெறும் 4 பேர் தான் நிக்கிறாங்க. இந்த பக்கம் 15 பேரு. 15 பேருமே பக்காவா பாடி பில்டர் மாரி இருக்காங்க. "என்ன சுந்தர் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "என்னது சுந்தரா? நீ என்ன மச்சானே கூப்பிடலாமே. எதுக்கு சுந்தர்ன்னு கூப்பிடுற? நீ என்ன மச்சானே கூப்பிடு. நான் உனக்கு என்ன பண்ணணும்னு இப்ப பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களுக்கு கரெக்ட்டா கமாண்ட் குடுக்க, அவங்க எல்லாருமே போயிட்டு இந்த பக்கம் தாஸ் கூட இருக்க எல்லாரையுமே சும்மா அடி அடின்னு போட்டு சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எங்க தாஸுமே, "நீ பெரிய தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, "பெரிய தப்பா? இத விட பெரிய தப்பு ஒண்ணு இருக்கு. இதுக்கு மேல நீ உயிரோடயே இருக்க போறதில்ல. இந்த 4 பேருக்கு மட்டும் தான் விடுதலை. உனக்கு விடுதலை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, "தாஸ மட்டும் அங்கிருந்து தூக்கிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாட்கள்ட்டயுமே சொல்றப்போ, அவங்களுமே தாஸ தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. மத்த எல்லாருமே அங்கிருந்து கிளம்புனதுக்கப்புறம், இங்க சுந்தருமே ரொம்பவே டென்ஷனோட இங்க ஸ்வேதாவ பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. அப்போ உள்ள போயிட்டு ஸ்வேதாவ பார்த்துட்டு, "என்ன ஸ்வேதா? எல்லாம் உன்னோட பிளான் தான் போல இருக்கு. பக்காவான பிளான். தெளிவா பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதாவிட்ட நக்கல் பண்றாங்க. உடனே ஸ்வேதாவும் இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த மாரி வேணும்னு பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தாஸ் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்ப தாஸ் உன்னோட பிரதர் கிடையாதா? உன்னோட ஹஸ்பண்ட் தானா? ஓ! சரி, சரி, சரி. இதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல உன்ன நான் இங்க வெளியில பார்த்தேன், அவ்வளதான். உன்ன கொன்னேடுவேன். ஒழுங்கா ஓடி போயிரு. இதுக்கு மேல அந்த தாசையும் நீ பார்க்க முடியாது. நானும் உன்ன இங்க பார்க்கக்கூடாது. அதனால ஒழுங்கா ஓடி போயிருன்னு" சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து டைரக்ட்டா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு.